ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பர்பி ரொம்ப சாஃப்டாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் தான் மற்ற பொருட்களும் அளந்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா செவந்துடணும். பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்திங்கன்னா தான் பச்சை வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துடணும். நல்லாவே வறுவட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ இதில் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பவுடரை வந்து நம்ம மெஷரிங் கப்பால் அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கப்பு, பவுலு, டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் அளந்துக்கோங்க. 1 கப் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சிட்டு மறுபடியும் கப்பெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பர்பி பண்ணுற ட்ரேலையே வந்து பாசிப்பருப்பு மாவை டைரெக்டாக சேர்த்துட்டு இதில் பாருங்கள் 2 கப் அளவுக்கு பால், காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்குறேங்க. பச்சை பால் 2 கப் எடுத்துருக்குறேன். 1 கப் பாசிப்பருப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கிறேங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதிலே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இந்த இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் 1.25 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இது போல் மாவு இருக்கணும். இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொதி பிடிச்சி பார்த்திங்கன்னா வெந்து வரும். கையெடுக்காமல் வந்து நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வருது. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வருது. நம்ம ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துகிட்டே இருப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்க போகிறோம். அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு மாவுக்கு வந்து 1/2 கப் நெய் எடுத்தால் சரியாக இருக்கும். 2 கப் பால், 1 கப் சர்க்கரை, அவ்வளோதாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டு. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த பருப்பி. பாருங்கள், நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நெய் வந்து அப்படியே குடிக்குது பாருங்கள். மறுபடியும் கொஞ்சம் மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடாயிலேருந்து நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், கை எடுக்காமல். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அடிக்கனமான பாத்திரம் அல்லது இது போல் ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வருது. நம்மளுக்கு இது பருப்பிக்கான பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்டியால் இப்படி எடுத்திங்கன்னா கீழே விலகணும். அதாவது கரண்டியால் அள்ளி போடுற பதம் வரணும். அதுதான் வந்து நம்மளுக்கு இதுக்கு பருப்பி செய்கிறதுக்கு சரியான பதங்க. இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்து அல்வா போல் விழுகுது. கொஞ்சம் கூடி ஒட்டாது. நம்ம இருக்கிற கரண்டிலேயே ஈவன் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா சமன்படுத்திடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் இல்லாமல் கூட அப்படியே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து பாதாம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியாகவே பீஸ் போட்டுக்கலாம். நல்லா பருப்பி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பீசஸ் நல்லாவே விழுந்துடும். நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு பர்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்பவும் போல் ஒரே மாதிரி பலகாரம் செய்யறதுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ஒரு புதுமையான ஸ்வீட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு மைசூர் பாவான்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.